வணக்கம். ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை ஸ்ரீ அங்காளம்மன் கற்கோயில் 48ஆம் நாள் மண்டலாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடந்தது. கலவை பிரசித்தி பெற்ற ஸ்ரீஅங்காளம்மன் கற்கோயில் புனராவர்த்தன ஜீரோத்தாரண மகா கும்பாபிஷேகம் கடந்த மாதம் 5ஆம் தேதி கோலாகலமாக நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து மகா கும்பாபிஷேகம் விழாவில் 48ஆம் நாள் நிறைவு நாளில் பெரியவர் சவுந்தரராஜன் சுவாமிகள், சந்தானம் சுவாமிகள் ஆகியோர் தலைமையில் கோயில் வளாகத்தில் முதல் கால கணபதி ஹோமம், மகாலட்சுமி ஹோமம், கோ பூஜை, நவக்கிரக ஹோமம், முதல் கால பூஜை, பூர்ணாகிதி நடைபெற்று வேத பண்டிதர்கள் பல்வேறு நதிகளில் இருந்து யாகசாலையில் வைத்து பூஜை 108 சங்கு அபிஷேகம் செய்யப்பட்டது. பின்னர் செண்டை மேளம், பம்பை உடுக்கை, சிவகான இசை, மங்கள இசை வாத்தியங்கள் முழங்க கலசங்களை தலையில் சுமந்து கோயிலை வலம் வந்து ஸ்ரீ மூலவர் அங்காளம்மனுக்கு புனித நீரை ஊற்றி மண்டல அபிஷேகம், பின்னர் சயன கோலத்தில் இருக்கும் பெரியநாயகி அங்காளம்மனுக்கு புனித நீரை ஊற்றினர். பின்னர் புனித நீர் பக்தர்கள் மீது தெளிக்கப்பட்டது. கோயிலில் பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா முழக்கமிட்டு சுவாமியை தரிசனம் செய்தனர். கும்பாபிஷேக விழாவில் ஆனந்த், பாரதி, தன்ராஜ், விஜயகாந்த், அருண்குமார் மற்றும் கலவை, ஆந்திரா, சென்னை, காஞ்சிபுரம், பெங்களூர், வேலூர், ஆற்காடு, திமிரி, ராணிப்பேட்டை, அம்மூர் மற்றும் சுற்றுவட்டார கிராமங்களில் இருந்து 5000த்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.